என்னுடைய வேலையை பார்க்கக்கூடியா, எதுக்கே போட்டு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஐயா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே, கலைஞர் இருக்கிற மேடையில் கலைஞருடைய ஆட்சி நடக்கும்போதே திமுகவினர் நமக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆண்மைத்தன்மையோடு பதிவு பண்ணவர் அஜித்குமார். ஆட்சியில் கருணாநிதியும் ஜெயலலிதா இருக்கும்போது கையை விட்டுக்கிட்டு நான் அணிலா பாடுபடுவேன், நான் குருவியாக பாடுபடுவேன் அப்படின்லாம் அவர் சொன்னது கிடையாது. ஆட்சியாளர்களை அவர் வந்து மிக கரெக்டாக அணுகுனார். அரசியல் பண்ணுறீங்க சரி, நான் எதுக்கு வந்து நிற்கணும், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கூட்டத்திற்கு வருவதற்கு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, எங்கள் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் உண்மையிலே பெரிய துணிச்சல் வேணும். அப்படி துணிச்சலாக பேச போய் தான் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரிச்சு கைத்திட்டார். கருத்தை மிக தெளிவாக துணிச்சலாக எடுத்து வைக்கக்கூடியவர். ஆனால் யாருடைய மனதையும் புண்படுத்திடக்கூடாது. திரையுலகில் எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல், திரையுலகில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் நான் வந்து வந்தேன். அதாவது அப்பா வந்து டைரக்டராக இருந்து ஒரு 5-6 படத்தை நடிக்க வச்சு, நடிகைகளுக்கு சோப் போடுற மாதிரி நடிகளுடைய அழகை மேனி அழகை காட்டி, அது மாதிரியான காட்சிகளை வச்சு, மாமியாருக்கு சோப் போடுற மாதிரி காட்சியை நடித்து, எனக்கு பிடிச்ச காட்சியே வந்து மாமியாருக்கு சோப் போடுற காட்சி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடிகரை உருவாக்கி அப்படிலாம் பண்ணலை. ஃபோக்கஸ் பண்ணி தள்ளி முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய அப்பா தயாரிப்பாளர், அப்பா நடிகர், அப்பா இயக்குனர், அந்த மாதிரி அஜித் வரல.